ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஒரு வீக்கெண்ட் vlog பார்க்கலாமா? ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அவள் கிளாஸ் கற்றுக்குறா வெஸ்டர்னு. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் காஸ்டியூம் ரெடி பண்ணி அந்த வென்யூவுக்கு போயிட்டோம். லொக்கேஷன் நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். கொஞ்சம் ப்ரையராகவே போயிட்டோம். முன்னாடியே போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தோம். அவங்களோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் போட்டாங்க. இது இவங்களுக்கு கிளாஸில் இயர்லி நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ கரெக்டாக என் பொண்ணு வரும்போது நான் முன்னாடி வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறமா நல்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ எடுத்தது. ஸோ நல்லாவே பண்ணாங்க. எல்லா கிட்ஸுமே டேலண்டட் தான், ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இப்படி தான் ஆடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஒரு கிட்ஸும் நல்லா இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஈவினிங் வச்சதுனால ரொம்ப பசியாக இருந்த காரணத்தினால நாங்கள் இவளுடைய ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயுமே நாங்கள் இவளது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டோம். ஃபுல்லாலாம் ஸ்டே பண்ண முடியல, ஏன்னா ரொம்பவே பசி எடுத்தது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ப்ரோக்ராம் வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து எல்லா கிட்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லெவல் வாரியாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவளும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தா. இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப டயர்டாகவும் இப்படி தான் போச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கடகடன்னு ஹரிபரியாக வந்து லஞ்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கிளம்பி போகிற மாதிரி இருந்தது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாருமே. இவளும் ரொம்ப ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நம்ம சின்னதுலேருந்தே ஏதாவது அவங்களோட டேலண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க கிட்ட இருக்கிற ஒரு திறமையும் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நல்லா ஷைன் ஆகுவாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு டீவியேஷன் கிடைக்கும். ஃபுல்லுமே படிப்பு அப்படின்னு போகாமல் இப்படி தான் போச்சு என்னுடைய வீக்கெண்டு. அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாகிடுச்சு. நைட் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து இருந்ததை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். என்னோடய ப்ரீவியஸ் விலாக்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் ஆன் பண்ணுங்கள். என்னோடய விலாக்ஸும் என்னோடய சேலஞ்ச் வீடியோஸும் நல்லா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செக் ஆன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.